Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரவா ரிங்ஸ். ஆமாங்க, இந்த சூஜி ரிங்ஸ் நம்ம கேரட்லாம் போட்டு செஞ்சதால குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்க கையில எல்லாம் மாட்டிக்கிட்டு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஆசையாக சாப்பிடுவாங்க. உடைச்சு பார்க்கலாமா? இவ்வளோ கிறிஸ்பாக சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ரவா ரிங்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது தண்ணி கொதித்து வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப்பு ரவை எடுக்கிறதுனால 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கெட்டியாக வரணும். இப்போ கட்டி இல்லாமல் கை விடாமல் நல்லா கலந்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ தான் ஒட்டாமல் வரும். நம்ம பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த ரவை கலவையை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச ரவையை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் கெட்டியாக. கேரட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா சீவி வச்சுருக்கேன். இது ஒரு 1.5 கைப்பிடி இருக்குது, அது போட்டிருக்கேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு. இப்போ நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். இது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கு. இப்போ நம்ம செய்கிற ரவா ரிங்ஸ், அதாவது சூஜி ரிங்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு 2 ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நாம் ஏற்கனவே ரவைக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கேரட்டு அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் உப்பு மேலாப்பில் சேர்த்துக்கலாம். கடைசியாக மல்லித்தழை தூவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஸ்நாக்ஸ். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம ரவா ரிங்ஸ்க்கு நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா இருக்கணும். இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே அளவாக நீட்டாக உருட்டிட்டு இந்த பக்கம் அதை அப்படியே ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். குழந்தைங்க விரலில் மாட்டிக்கிட்டு ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குட்டி குட்டி ரிங்ஸாக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ வானிலையில் என்ன காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். என்ன காஞ்சிருக்கு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச ரவா ரிங்ஸுங்களை ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த சூஜி ரிங்ஸ் ரொம்ப டேஸ்டியாக, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அருமையாக இருக்கும். லேசாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக பொரிக்கலாம். இதை நம்ம இந்த ரவையோட உருளைக்கிழங்கு சேர்த்தும் செய்யலாம், பீட்ரூட் சேர்த்து செய்யலாம். இன்றைக்கி நான் கேரட் சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு முறை நம்ம வீட்டில் செஞ்சால் அடிக்கடி குழந்தைங்க இதே மாதிரி செஞ்சு கொடுக்க அடிக்கடி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ சத்தமெல்லாம் அடங்கிடுச்சு. நம்மளோட ரவா ரிங்ஸ், அதாவது இந்த சூஜி ரிங்ஸை நம்ம எடுத்துடலாம். சத்தம் எப்படி வருது பார்த்தீங்களா? நம்மளோட ரவா ரிங்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த ரவா ரிங்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.